கன்னி லக்னம்ல இருக்கக்கூடிய 9 திசைகள் நடக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் தரும்? இப்போ கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை நடக்கும் பொழுது. கன்னி அப்படிங்கிறது ஒரு உபய லக்னம் சார். கன்னியுடைய லக்னாதிபதி புதன், இரட்டைத்தன்மை உள்ள கிரகம் அப்படின்னு சொல்லுவோம், அறிவன்னு சொல்லுவோம். எல்லா லக்னத்துக்குமே சூரிய தசை அப்படிங்கிறது 6 வருஷம் நடக்கக்கூடியது. கன்னியுடைய லக்னாதிபதி புதனுக்கு சூரியன் நட்பு கிரகம் தான். தேவையில்லாத அதிகப்படியான விரயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நடக்காது. இப்போ சூரிய திசை நடக்கும் பொழுது அவங்க எந்த கோயில் வழிபாடு பண்ணும் பொழுது அவங்களுக்கான பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த கன்னி லக்னத்துக்கு சூரிய தசை நடக்கும்போது, சந்திர திசை நடக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க. ரொம்ப நெருங்கி பழகிறவங்களாலே கெட்டு போறது, கொடுத்து கெட்டு போறது, ஏமாந்துடுறது. செவ்வாய் திசை நடக்கும் பொழுது, செவ்வாய் தசை நடக்கும்போது நிறைய பேர் கோர விபத்துன்னு சொல்லுவாங்க, மேஜர் ஆக்சிடென்ட்ல மாற்றுறது இந்த காம்பினேஷன்ல தான். கண்டிப்பா. ராகு திசை நடக்கும் பொழுது, ராகு தசை நடக்கும்போது யாராவது ஒருத்தர், குரு திசை நடக்கும் பொழுது, குரு இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது தான் இந்த தசை எப்படி இருக்க போகுதுங்கிறத டிசைட் பண்ண போகுது. சனி திசை நடக்கும் காலகட்டத்தில் ஹெல்த் மட்டும் கன்னி லக்னத்துக்கு ஸ்பாயில் ஆகுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் சனியா மட்டும்தான் இருப்பாரு. புதன் திசை நடக்கும் காலகட்டத்தில் அறிவு இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல வரல, பட் இவரை அந்த அறிவை இந்த புதன் யூஸ் பண்ண விட மாட்டார். கேது திசை நடக்கும் போது, ஸோ எது நம்ம கண்ணுக்கு புலப்படாதோ அதை பத்தி. கன்னி லக்ன நேயர்கள் சுக்கிரன் திசை நடக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் பலன் தருவார்? வயசுக்கு தேவையான விஷயங்கள் வயசுக்கு தேவையான நேரங்கள்ல நடந்துடும். கன்னி லக்ன நேயர்கள் சுக்கிர திசை நடக்கும் காலகட்டத்தில் எந்த கோயில் வழிபாடு பண்ணுவது அவங்களுக்கு பெட்டரா இருக்கும்? கன்னி லக்னக்காரங்களுக்கு இந்த சுக்கிர தசை நடக்கும்போது அவங்க போக வேண்டிய ஒரு கோவில் பக்தி பிளஸ் நேர்ல இருக்கும். வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், நம்ம இன்னைக்கு கன்னி லக்னம் பற்றி பார்க்க போகிறோம். கன்னி லக்னம்ல இருக்கக்கூடிய 9 திசைகள் நடக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் தரும், அவங்களுக்கான பிரத்யேக கோயில்கள் என்னென்ன அப்படிங்கிறத முழுசாக பார்க்கலாம் மேம். அந்த ஒரு சில முதல்ல கன்னி லக்னம் அப்படிங்கிறவங்க எந்த மாதிரி குணாதிசயங்களோட இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க மேம். கன்னி அப்படிங்கிறது ஒரு உபய லக்னம் சார். கன்னியுடைய லக்னாதிபதி புதன், இரட்டைத்தன்மை உள்ள கிரகம் அப்படின்னு சொல்லுவோம், அறிவன்னு சொல்லுவோம். அப்போ அறிவன் அப்படின்னால இன்டெலிஜென்ஸ், ரொம்பவே இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். படிப்பு, நாலேஜ் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கிடையாது. பொதுவாக ஒரு மக்கள் தொடர்பு, சோஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய சோஷியல் நெட்வொர்க்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாலே ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட ஒரு உதவி இல்லாமல் அவங்க பழக மாட்டாங்க, ஏதோ ஒரு காரணக்காரியம் இருக்கும். இவங்களுமே அடுத்தவங்களை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. ரொம்ப எஃபிஷியன்ட் அண்ட் ஸ்கில்ஃபுல், திறமைசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே இவங்க திறமை அப்படிங்கிறது முன்னிக்கும். இவங்களோட ஐடென்டிட்டியே அவங்களுடைய திறமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. நீதி, நேர்மை அப்படிங்கிறதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. என்னதான் தெய்வ நம்பிக்கை இருந்தாலுமே முயற்சி அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம முயற்சி செஞ்சாதான் கடவுள் கூட நமக்கு துணை இருப்பார் அப்படிங்கிறத வாழ்க்கையுடைய தாத்பரியமாக கொண்டவங்க தான் கன்னி லக்ன நேயர்கள். ஓகே மேம். இப்போ கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை நடக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க மேம். கன்னியாகப்பட்டது நான் சொன்ன மாதிரி ஒரு உபய லக்னம். எல்லா லக்னத்துக்குமே சூரிய தசை அப்படிங்கிறது 6 வருஷம் நடக்கக்கூடியது. கன்னி உடைய லக்னாதிபதி புதனுக்கு சூரியன் நட்பு கிரகம் தான். ஆனாலும் சிம்மம் அப்படிங்கிறது கன்னிக்கு 12ஆம் வீடு. ஸோ 12 அப்படிங்கிறது விரயஸ்தானம். இங்கே இந்த ஸ்தானாதிபதியான சூரியன் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத அதிகப்படியான விரயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நடக்காது. இவங்க பண்ணக்கூடிய செலவு, எக்ஸ்பென்ஸ் எல்லாமே, விரயம்னா செலவு, இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே தேவையானதை தான் இருக்கும். அவங்களுக்கு தேவையான செலவை தான் பண்ணுவாங்க, தேவையான எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறத தான் பண்ணுவாங்க. தேவையில்லாத விரயம்ங்கிறது இந்த சூரியன் கொடுக்க மாட்டார். சூரியனுக்கு சில எக்ஸப்ஷனல் கேசஸும் இருக்குது. இப்போ 12லேயே சூரியன் ஆட்சியாக இருந்துட்டா கூட அது நல்ல விஷயம் தான். வெளிநாட்டு யோகத்தை கொடுத்துருவாரு. 12ஆம் இடம்ங்கிறது ஒரு சுகஸ்தானம். 4 ஒரு சுகஸ்தானம்னா 12ம் ஒரு சுகஸ்தானம் தான். நிம்மதியான தூக்கம், நல்ல சாப்பாடெல்லாம் சூரியன் கொடுத்துருவாரு. அதே மாதிரி லக்னத்தில் சூரியன் இருக்கிறதுமே ஒரு நல்ல விஷயம்தான். லக்னத்தில் சூரியன் இருந்தால் தன்னுடைய நட்பு வீட்டில் தான் இருக்கிறாரு. அப்போ லக்னத்தில் சூரியன் இருக்கும்போது ஆளுமை அப்படிங்கிறது நிறையா இருக்கும். ஏற்கனவே இவங்க அறிவாளிகளுக்கு ஆளுமை இருக்கும்போது கேட்கவே வேணாம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவாங்க. 2ஆம் இடமான சுக்கிரனுடைய வீடு அப்படிங்கிறது அந்தளவுக்கு நல்ல வீடு கிடையாது. சனியுடைய வீடான மகர கும்பத்தில் இந்த சூரியன் இருக்கும்போதும் பெருசாக நல்லதை செய்ய மாட்டார். 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது நல்லாயிருக்கும். அதாவது மிதுனத்தில் சூரியன் இருக்கும்போது சூரியன் திக்பலமாக இருப்பார். நிறைய நன்மைகள் இந்த சூரிய திசையில் நடக்கும். சூரியன் சனி சேர்க்கை, சூரியன் ராகு சேர்க்கை எங்கே இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக அந்த திசையில் நடந்துக்கணும். தேவையில்லாத விரயங்கள், ஒரு மருத்துவ செலவு அப்படிங்கிறது நிறையா வருது. செலவில் இவங்க ரொம்ப கவனமாக இருந்துடும். என்னதான் செலவு ஆகாதுனாலும் சூரியன் ஒரு கெட்ட காம்பினேஷன்ஸில் உட்காந்துருக்கும் போது ஸ்பெண்டிங் அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய இந்த சூரிய திசையில் செலவு, விரயம், கையிலேருந்து வெளியில் போகக்கூடிய பொருட்கள், பணம், இதன் மூலமாக தான் பிரச்சனையோ நல்லதோ ரெண்டும் நடக்கும்.
இப்போ சூரிய திசை நடக்கும் பொழுது அவங்க எந்த கோயில் வழிபாடு பண்ணும் பொழுது அவங்களுக்கான பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, இந்த கன்னி லக்னத்துக்கு சூரிய தசை நடக்கும்போது பிரத்யேகமாக உலகளந்த பெருமாள் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. காமாட்சி அம்மன் கோயிலுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க சூரிய தசை நடக்கும்போது பர்டிகுலராக இந்த பெருமாளை போய் வணங்கும்போது 6 வருஷமுமே வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வணங்கும்போது நிறைய நல்ல பலன்களை வந்து இவங்க அனுபவிக்கிறாங்க. பெருமாளுக்கு ஒரு துளசி மட்டும் வாங்கி கொடுத்து வழிபட்டுக்கிட்டாலே போதும். துளசியை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம். ஒரு வருஷம் அடுத்த வருஷம் அந்த கோயிலுக்கு போகிற வரைக்கும் இந்த துளசியை ப்ரிசர்வ் பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம். கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க சந்திர திசை நடக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் ஆகப்பட்டவர் நல்லவர் கிடையாது. ஏன்னா 11ஆம் அதிபதி ஏற்கனவே உபய லக்னத்துக்கு 11 அப்படிங்கிறது மாரகஸ்தானமாக வரும். ஸோ 7, 11 அப்படிங்கிறது இந்த உபய லக்னத்துக்கு நல்ல ஸ்தானங்கள் கிடையாது. அப்போது ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு அதிபதி கிடையாது சந்திரன். அப்போது சந்திரன் பேசிக்காக இந்த லக்னத்துக்கு நல்லவர் கிடையாது. ஆனால் சில காம்பினேஷன்ஸில் சந்திரன் இருக்கும்போது இந்த லக்னத்துக்குமே நல்லது செய்வார். அது என்ன காம்பினேஷன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த சந்திரன் பொதுவாகவே எந்த கிரகமுமே குரு பார்வையில் இருந்தால் நல்லது செய்யுவாங்க. பட் கன்னி லக்னத்துக்கு குருவே பாதகாதிபதி. அப்போ இந்த கன்னி லக்னத்துக்கு குருவுடைய பார்வை அப்படிங்கிறது கெடுக்கும். அப்போ சந்திரன் குருவுடைய பார்வையில் இல்லாமல் சுக்கிரனுடைய பார்வையிலையோ சுக்கிரனுடைய சேர்க்கையிலையோ இருக்கும்போது மட்டும் நல்லது செய்வார். மித்த எந்த ஒளித்தன்மையுமே இந்த சந்திரனை சுபத்துவப்படுத்தாது. சந்திரன் பௌர்ணமி சந்திரனாகவே இருந்தாலுமே சில காம்ப்ளிகேஷன்ஸை சந்திர தசையில் கன்னி லக்னக்காரங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன் ஆஃப் த காம்பினேஷன் ரொம்ப நெருங்கி பழகிறவங்களாலே கெட்டு போகிறது, கொடுத்து கெட்டு போகிறது, ஏமாந்துடுறது, தெரிஞ்சே ஏமாந்துடுறது. சில பேருக்கு 2 திருமண தோஷம் அப்படிங்கிறதும் இந்த சந்திர தசையில் ஏற்படும். கோர்ட் கேஸ்னு போக வச்சு அந்த கோர்ட் கேஸில் ஜெயிக்க வச்சு 2வது ஒரு மன வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாரு. நிறைய பேர் ஒரு நோய்வாய்ப்பட்டோ இல்லை ஒரு வம்பு வழக்கில் சிக்கியோ இந்த சந்திர தசையிலேருந்து மீண்டு வெளியில் வருவாங்க, மீண்டு வந்துடுவாங்க கண்டிப்பாக. என்னதான் இருந்தாலும் சந்திரனுக்கு புதனை பிடிக்கும். ஸோ இதுதான் சந்திரனுடைய திசையில் இந்த புதன் லக்னமான கன்னி லக்னத்துக்கு நடக்கக்கூடிய பலன்கள். கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க சந்திர திசை நடக்கும் காலகட்டத்தில் எந்த கோயில் வழிபாடு பண்ணும் பொழுது அந்த சந்திர திசை நல்லபடியாக அமையும்? கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பர்டிகுலரான சந்திர தசை நடக்கும்போது இந்த 10 வருஷமுமே வருடத்துக்கு ஒரு முறை திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும். நிச்சயமாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது வந்து நிறைய நல்ல பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திரனுடைய பாசிட்டிவான ஆகர்ஷணம் உள்ள ஒரு முக்கியமான கோவில் இந்த திருவனந்தபுரத்தில் இருந்த பத்மநாப சுவாமி கோயில். அங்கே போய் சுவாமிக்கு நீங்கள் பிரியப்பட்ட விஷயங்களை வாங்கி தந்துடணும். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறவர் ஃபாஸ்டஸ்ட் மூவிங் பிளானட். அப்போது உங்களுடைய மனோகாரகன் சந்திரன். உங்கள் மனசுக்கு அந்த நிமிஷத்தில் என்ன வாங்கி கொடுக்கணும் சுவாமிக்குன்னு தோணுதோ அந்த பொருளை ஒரு நைவேத்தியமாகவும் ஒரு அந்த கோயிலுக்கோ நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிட்டு வரும் பட்சத்தில் நிறைய நல்ல பலன்கள் இந்த 10 வருஷமுமே சந்திர திசையெல்லாம் நடக்கும். கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க செவ்வாய் திசை நடக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் பலன் தருவார் அப்படிங்கிறத சொல்லுங்க. கன்னி லக்னக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தசை வந்து செவ்வாய் தசை. ஏன்னா புதனுக்கு சுத்தமாக ஆகாத கிரகம் யாருன்னா செவ்வாய். ஏன்னா ஒவ்வொரு கிரகம் எனிமின்னு சொல்லப்பட்டிருக்கு. மோசமான எனிமி யார் இந்த புதனுக்கு, மோசமான எதிரி யார் இந்த புதனுக்குன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா செவ்வாய். செவ்வாய் இந்த லக்னத்துக்கு 3, 8ஆம் அதிபதி. 3ஆம் ஆதிபத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப கெடுக்காது. செவ்வாய் வந்து பாவகிரகமாகவே இருந்தாலும் செவ்வாய் 3ல் ஆட்சியாக இருக்கும்போது நல்ல விஷயங்களை தான் பண்ணுவார். ஆனால் இந்த செவ்வாய் 8ஆம் இடத்துல வழுக்கக்கூடாது. அதையும் மீறி 8ஆம் இடத்துல இந்த செவ்வாய் வழுக்கிறாருன்னா கூட சுக்கிரன் உட்காந்துருக்கணும், அல்லது சுக்கிரனுடைய பார்வையில் இந்த செவ்வாய் இருக்கணும். சனியுடைய பார்வையில் செவ்வாய் இருந்துட்டாலோ, ஒரு கும்பத்தில் சனி இருந்து இந்த செவ்வாயை பார்த்துட்டாலோ, அல்லது இந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் ராகுவோட சேர்ந்துட்டாலோ அந்த செவ்வாய் தசை நடக்கும்போது நிறைய பேர் கோர விபத்துன்னு சொல்லுவாங்க. மேஜர் ஆக்சிடெண்ட்டில் மாற்றுறது இந்த காம்பினேஷனில் தான் கண்டிப்பாக. அதுவும் அஷ்டம சனி ஜென்ம சனி நடக்குதுன்னா செவ்வாய் தசை நடக்கும்போது ஹெல்மெட் இல்லாமல் வெளியில் போகக்கூடாது, லாங் ட்ராவல் பண்ணக்கூடாது, நைட் டைமில் லாங் டிஸ்டன்ஸ் போகக்கூடாது. இதில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். எக்ஸம்ஷன்ஸும் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல வரல. இதே செவ்வாய் எந்த இடத்துல இருந்தால் கொஞ்சமாவது நல்லதை பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் கேஸு அந்த 8க்கு வந்து 6ஆம் இடத்துல மறையணும். 12ல் இருக்கும்போது நல்லது செய்வார். சூரியனில் செவ்வாய் இருக்கும்போது பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராது. 8ஆம் இடத்துக்கு தன்னுடைய ஸ்தானத்துக்கு மறைஞ்சிடுறாரு. 8க்கு 8ல் மறைஞ்சாலுமே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மீனத்தை பார்ப்பாரு. மீனம்ங்கிறது இந்த லக்னத்துக்கு ரொம்ப முக்கியமான வீடு. ஏன்னா 7ஆம் இடம், அங்கே செவ்வாயோட பார்வை விடுறது நல்லதில்லை. அப்போ ஒரே ஒரு காம்பினேஷன் தான். செவ்வாய் 12லேருந்து தசை நடத்தினா மட்டுமே இந்த செவ்வாய் தசை ஆகப்பட்ட 7 வருஷம் நல்லாயிருக்கும். அது அல்லாமல் செவ்வாய் எங்கேருந்து தசை நடத்தினாலுமே தேவையில்லாத வம்பு வழக்கு அவமானம் அசிங்கம் இந்த மாதிரி மேஜர் மைனர் ஆக்சிடென்ட்ஸ் ஏதாவது ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பு செவ்வாயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ரொம்பவே கவனமாக இருக்கணும் கன்னி லக்னம் செவ்வாய் திசையில். கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க செவ்வாய் திசை காலகட்டத்தில் எந்த கோயில் வழிபாடு பண்ணும்பொழுது இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற சொல்லுங்கள்.
கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க இந்த குறிப்பிட்ட செவ்வாய் தசை நடக்கும்போது நிறைய ஒரு மெலிஃபிக்கான ஒரு பெனிஃபிட்ஸ் இந்த செவ்வாய் கொடுக்கறதுனால பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கன்னி லக்னக்காரங்க செவ்வாய் தசை நடக்கும்போது போக வேண்டிய கோவில் அழகிய மணவாளர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. இது ஒரு பெருமாள் கோவில். எந்த இடத்துல இருக்குன்னா திருச்சி பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த கோவிலுக்கு செவ்வாய் தசை நடக்கக்கூடிய இந்த 7 வருஷமும் இவங்க வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வர்றது நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த அழகிய மணவாளர் கோவில் அப்படிங்கிறது 108 திவ்ய தேசத்தில் ஒன்று. அதே மாதிரி 4000 திவ்ய பிரபந்தத்தில் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. இப்போ கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க ராகு திசை நடக்கும் பொழுது அவங்க எந்த மாதிரி எல்லாம் பலன்கள் அடைவாங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு தசை நடக்கும்போது, ராகு ஆகப்பட்டவர் ஒரு நியூட்ரல் பிளானட், அவர் ஷேடோ பிளானட்னு சொல்லுவோம். அதாவது நிழல் கிரகம். ராகுவுக்கு சுயம் கிடையாது. எனக்கான கேரக்டர் இது, நீ இந்த லக்னமா உனக்கு இரு, நான் இதை செய்கிறேன், இதெல்லாம் அவர் பண்ண மாட்டார். எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறவர் தான் ராகு. பச்சோந்தி கிரகம்னு கூட சொல்லலாம். மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த வீட்டில் இருக்கேன்னா நான் கோல்டாக இருப்பேன், அடுத்த வீட்டுக்கு போயிட்டேன்னா நான் ஹார்ட் ஆகிடுவேன். இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை டியூன் பண்ணி நம்மளை மேனிப்புலேட் பண்ணக்கூடிய கிரகம் யாருன்னா ராகு. இலூஷன், மாயை அப்படிங்கிறது ராகு. பொதுவாகவே கன்னி லக்னக்காரங்களுக்கு கற்பனை வளம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ராகு என்ன பண்ணுவார்னா நிறைய மாயையை இவங்களை சுற்றி கிரியேட் பண்ணி வச்சுருவார். ராகு தசை நடக்கும்போது யாராவது ஒருத்தர் நல்லதுக்கு ஒரு விஷயம் சொன்னாலுமே அதை இவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க. சுற்றி இருக்கிற எல்லாரையுமே தப்பாக தான் நினைப்பாங்க. இந்த மாதிரி மைண்டையே ஃபுல்லாக ஆக்கியபை பண்ணி மேனிப்புலேட் பண்ணிடுவார் ராகு. ஆனாலும் இந்த ராகு தசை அப்படிங்கிறது கன்னி லக்னத்துக்கு ஒரு பயங்கரமான யோகத்தையும் கொடுக்கும். என்ன காரணம் அப்படின்னா, கண்ணியிலே ராகு இருக்கும்போது ராகுடைய யோகம் அப்படிங்கிறது பன்மடங்காக நடக்கும். ராகுடைய காரகத்துவ தொழில்களை எடுக்க வச்சு திரவம் சம்பந்தப்பட்ட தொழில், பெட்ரோல் சம்பந்தப்பட்ட தொழில், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட தொழில்கள், சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை குறிக்கிறதும் ராகு தான். நேர்வழியிலையோ குறுக்கு வழியிலையோ பணத்தை கொட்டி கொடுத்துருவாரு ராகு. ராகு வந்து சுபத்துவமாக இருக்கணும், லக்னத்தில் இருக்கணும். குருவுடைய தொடர்பு ராகுவை கெடுக்காது. மித்த கிரகங்களுக்கு குருவுடைய பார்வை கெடுத்தாலும் ராகுவை வந்து கொஞ்சம் ஒளிப்படுத்துவார் குரு. அதனால கன்னி லக்னத்துக்கு குரு பார்வை வந்து ராகு வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ குரு பார்வையோ சேர்க்கையோடையோ ராகு இருந்துட்டா பயங்கர யோகமாகவும் இந்த தசை அமைஞ்சிரும். ராகு இருக்கக்கூடாத இடம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாயுடைய வீடான மேஷத்தில் மட்டும் ராகு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க ராகு திசை நடக்கும் பொழுது அவங்க எந்த கோயில் வழிபாடு பண்ணுவது நல்லாயிருக்கும்? கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு தசை நடக்கும்போது திருப்பாம்பரம் அப்படிங்கிற டெம்பிள் ரொம்பவே ஃபேமஸ் தமிழ்நாட்டில். திருநாகேஸ்வரத்துக்கு அப்புறம் ரொம்பவே ஃபேமஸாக ராகு கேது பரிகார பூஜை பண்ணக்கூடிய இடம் வந்து திருப்பாம்பரம். இங்கே உள்ள சுவாமியோட பேர் சேஷாபுரீஸ்வரர். இவரை போய் இந்த ராகு தசை நடக்கக்கூடிய 18 வருஷமும் வருடத்துக்கு ஒரு முறை கன்னி லக்னக்காரங்க கும்பிட்டுட்டு வரும்போது நிறைய நல்ல பலன்கள் நடக்கும். ராகு ரொம்பவே மோசமான இடத்துல இருந்தாலும் அந்த மோசமான பலன்கள்லாம் மாறி ஒரு விதமான நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு 100க்கு 100% வாய்ப்பு இருக்குது. கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க குரு திசை நடக்கும் பொழுது அந்த குரு எந்த மாதிரிலாம் பலன் தருவார் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு அப்படிங்கிறவர் நல்லவர் கிடையாது. என்னதான் குருவை வந்து மாபெரும் சுபர், மெடிடேஷன் பிளானட்டு, குருவை மாதிரி ஒரு சுபகிரகம் இல்லைன்னு ஜோதிடம் வரையறுத்தாலுமே கன்னி லக்னத்துக்கு குரு ஆகப்பட்டவர் கெட்டது செய்ய விதிக்கப்பட்ட ஒரு கிரகம். அப்போ இந்த குரு தசையில் ஒரு 16 வருஷம் மகாதசை, சின்ன தசையும் இல்லை, 16 வருஷமுமே நம்ம கஷ்டமும் பட முடியாது. அப்போ அதுக்கு சில எக்ஸப்ஷனல் கேசஸ் உண்டு. என்ன அப்படின்னா, குரு இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது தான் இந்த தசை எப்படி இருக்க போகுதுங்கிறத டிசைட் பண்ண போகுது. குரு கெட்டு போகக்கூடாது. குரு கெட்டு போயிட்டாருன்னா நிறைய காரத்துவங்கள் வந்து கெட்டு போயிடும். ஏன்னா 7ஆம் அதிபதியே குரு தான். திருமணத்தை கொடுக்க வேண்டியதே கன்னிக்கு வந்து குரு தான். திருமணம்ங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த குரு இன்டைரக்டாக ஸ்ட்ராங் ஆகணும். நேரடி வலு பெறாமல் மறைமுக வலு அப்படிங்கிறது இந்த குரு பெறும்போது நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் குரு வந்து 7ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறத விட சனியுடைய வீடான கும்பத்தில் 6ஆம் இடத்துல உட்காந்துருந்தாருன்னா நல்லது. 7க்கு 6ல் மறைஞ்சிருவார். அப்போ திருமணத்தை கண்டிப்பாக கெடுக்க மாட்டார். திருமணத்தினால தான் இந்த லக்னக்காரங்க வந்து கெட்டு போடுங்கிறது ஒரு மறைக்கப்பட்ட ஒரு ஜோதிட விதி. அந்த கிரகமே தன்னுடைய வீட்டுக்கு 6ல் மறையும் போது திருமண வாழ்க்கையை கண்டிப்பாக கெடுக்காது. அதுவே ஒரு பெரிய ரிலீஃப். இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து குரு தசை வருது அப்படின்னாலுமே அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது, தன்னோட வயதுக்கு தேவையில்லாத விஷயங்களை பண்ணுறது, டீனேஜ் பசங்களுக்கு வருதுன்னா குருங்கிறது ஒரு டிசிப்ளின் பிளானட். பட் அந்த டிசிப்ளின் அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆக்கி விட்டுரும். தலைகீழ போட்டு ஒரு அன்னெசரி ஆக்டிவிட்டீஸில் இந்த குழந்தைங்களை இன்வால்வ் ஆக வச்சிரும். அப்போ இந்த குரு ஆகப்பட்டவர் லக்னத்துக்கு 12ல் மறைகிறது நல்லது, 6ல் மறைகிறது நல்லது. இன்ஃபேக்ட் 8ல் குரு இருந்தால் கூட நல்ல விஷயம்தான். எந்த விதத்துலையுமே கெடுக்க மாட்டார். இந்த குரு எங்கே இருந்தாலும் 11ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாருங்கிற வலுவை பார்த்துட்டே நம்ம ஜாதக பொருத்தத்துக்கு இந்த கட்டத்தை மேட்ச் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ ஆக மொத்தம் குருங்கிறவர் வந்து கண்டிப்பாக இந்த லக்னத்தை வந்து கெடுக்க விதிக்கப்பட்ட கிரகம் தான். ஆனால் குருவுடைய பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த 6, 8, 12ல் மறைஞ்சிருக்கும் போது குரு கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ் இருக்குது. குரு லக்னத்திலே இருந்தால் டாப் நாட்சாக இருக்கும் குரு தசை. என்ன ரீசன் அப்படின்னா,
லக்னத்தில் குரு திக்பலம் அப்படிங்கிறத அடைவார். அதே மாதிரி 7ஆம் இடத்தை குரு பார்த்துருவார். குரு என்னதான் லக்னத்துக்கு கெட்டவர்னாலும் ஒரு கிரகம் தன் வீட்டை தானே பார்க்கும்போது அந்த வீட்டை ஒளிப்படுத்திடும். அப்போ 7ஆம் இடத்தோட நன்மைகளும் கிடைச்சிடும். அந்த ஜாதகன் திருமணத்துக்கு அப்புறம் தான் நல்லாவே இருக்க ஆரம்பிப்பார். அவருடைய லைஃப் கைடன்ஸாகவே அவருடைய ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ தான் வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த குரு தசை அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். கன்னி லக்னத்தில் இருக்கிறவங்க குருதிசை நடக்கும் காலகட்டத்தில் எந்த கோயில் வழிபாடு பண்ணுனா இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் குறையும்? கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குருதசை நடக்கும்போது உத்திரமேரூர் அப்படிங்கிற ஊரில் உள்ள சுந்தர வரத பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. இந்த உத்திரமேரூருங்கிற ஊர் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குது. இந்த பர்டிகுலர் சுந்தர வரத பெருமாள் கோவிலுக்கு இவங்க போயிட்டு வரும்போது நிறைய விஷயங்கள் இந்த குருதசையில் பாசிட்டிவாகவே மாறுது. ஈவன் கெட்டதாக நடந்துட்டு இருக்க விஷயங்கள் கூட அந்த கெட்டது மூலமாகவே ஒரு நல்லது அப்படிங்கிறது வரதை கண் கூட நிறைய கிளைண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க என்னுடைய கிளைண்ட்ஸ் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த பெருமாள் கோவிலுக்கு போகும்போது பர்டிகுலராக ஒரு விஷயத்தை இவங்க டொனேட் பண்ணுறது நல்லது. வெள்ளை கொண்ட கடலை. இந்த குருதசை நடக்கக்கூடிய 16 வருஷமுமே வருடத்துக்கு ஒரு முறை இந்த கோயிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு அந்த வெள்ளை கொண்ட கடலையில் செஞ்ச சுண்டலோ ஏதோ ஒரு விஷயமோ நெய்வேத்தியமாக படைச்சிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக டொனேட் பண்ணிட்டு வர்றதுங்கிறது நிறைய நல்ல விஷயங்களை வந்து பெற்றுத்தரும். அங்கே கிடைக்கக்கூடிய பிரசாதங்களையுமே வீட்டில் வச்சுட்டு டெய்லி விபூதியாவோ இல்லை குங்குமமாவோ இவங்க இட்டுட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க சனி திசை நடக்கும் காலகட்டத்தில் அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் பலன்கள் தரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. கன்னி லக்னத்துக்கு சனி தசை நடக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும்னா, கன்னிக்கு சனியாகப்பட்டவர் ரொம்ப நல்லவர். ஏன்னா ஒரு யோகாதிபதி தான், பஞ்சமாதிபதி. நீங்கள் போன ஜென்மத்தில் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, உங்கள் கர்மா என்னங்கிறத டிசைட் பண்ணக்கூடியதே சனி தான். பொதுவாகவே சனி கர்மகாரகன். அந்த 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குமே சனி வந்து அதிபதியாக வர்றதுனால யார் நீங்கள், போன ஜென்மத்தில் யார், இந்த பர்த்துடைய ரீசன் என்ன, இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்னென்ன அனுபவிக்க போகிறீங்க எல்லாத்தையும் கொடுக்குற கனெக்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது கன்னி லக்னத்துக்கு சனி. இந்த சனி திசை எப்படி இருக்கும்? அப்போ சனி ராஜயோக கிரகம் தானே, சூப்பராக ஆகும்னு எல்லாமே பண்ணும் தானே? இல்லை, சில கெட்டதுகளையும் பண்ணுவார். என்னதான் இருந்தாலும் ஒரு பாவ கிரகம் என்ன பண்ணுவார்? ஹெல்த்தை கெடுப்பார். ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது. எந்த திசையும் நடந்தாலுமே ஹெல்த் மட்டும் கன்னி லக்னத்துக்கு ஸ்பாயில் ஆகுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து சனியாக மட்டும்தான் இருப்பார். நிறைய பேருக்கு ஜாயின்ட்ஸ், எலும்பு, மச்சைகள், மசில்ஸில் பிரச்சனைங்கிறது நிறையவே இருக்கும். ரொம்ப யங்ஸ்டராகவே இருப்பாங்க. அடிக்கடி டயர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மாதிரி கையை ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே இருப்பாங்க வேலை செய்யும்போது. ஆர்த்ரைட்டிஸ், ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இந்த சனி பகவானால் நிறையவே இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு வரும். ஆக்டிவாக இருந்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு சோம்பேறி ஆகிடுவாங்க. இதெல்லாம் இந்த சனி தசையில் அதிகமாக நடக்கும். அட் த சேம் டைம் ஒரு நல்ல பெயர், புகழ், சொசைட்டியில் ஒரு நல்ல அந்தஸ்து, இது அத்தனையுமே இந்த சனி கொடுத்துருவார். இந்த ட்ராபேக்ஸை கொடுத்தாலுமே இந்த நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது 80% ஆஃப் கன்னி லக்னத்துக்கு நடந்துடும். ஒரு 20% என்ன கேஸ் அப்படின்னா, இந்த சனி சொந்த வீட்டிலே இருந்தாலும் கூட ராகுவோ செவ்வாயோ சேர்ந்துருந்தால் நிறைய தேவையில்லாத விஷயங்கள், இவரே போய் ஏதாவது வம்பளை மாட்டுவார், இல்லை நல்லது செய்ய போய் வம்பளை மாட்டுவார், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். லக்னத்திலே சனி இருக்கிறது என்ன பண்ணுவோன்னா, இவரை கெடுக்காது, சுற்றி இருக்கிறவங்க பாவம் கொஞ்சம் ஏதாவது காம்ப்ளிகேஷனாக பேசி 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 சுற்றி இருக்கிறவங்கள ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க. யாரும் பக்கத்துலேயே வர முடியாது. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியாக சனி இவங்கள மாற்றிடுவார். ஆனாலும் சனி திசையில் இவங்க நல்லா தான் இருப்பாங்க. அவங்களுடைய பர்சனல் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது கெட்டு போகாது. ஸோ இதுதான் சனி தசை ஆகப்பட்டது இந்த பர்டிகுலர் கன்னி லக்னத்துக்கு கொடுக்கும். கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க சனி திசை நடக்கும் காலகட்டத்தில் எந்த கோயில் வழிபாடு பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு நல்லது கொடுக்கும்? கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க இந்த பர்டிகுலர் சனி தசையில் அதிகமாக எஃபெக்ட் ஆகுறது ஹெல்த்தில் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன வரும்னா, வம்பு வழக்கு, தேவையில்லாத கோர்ட் கேசஸில் மாட்டுறது, இல்லை ஏதோ ஒரு பஞ்சாயத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறது, சுற்றி இருக்கிறவங்க பூரா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறது. இதுதான் சனி தசையில் இருக்கிற நெகட்டிவ் பார்ட். பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்குது, அதை வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த நெகட்டிவ் பார்ட்ஸ் எல்லாம் சரியாகணும் அப்படின்னா அந்த கோவிலோட பேரில் இதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. குணசீலம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தக்கூடிய பெருமாள் கோவில் தான் இந்த குணசீலம். ஸோ இந்த குணசீலம் கோவிலுக்கு சனி தசை நடக்கும்போது கன்னி லக்னக்காரங்க ஒவ்வொரு வருஷமுமே வருடத்துக்கு ஒரு முறை போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது செய்யும். இந்த குணசீலம் கோவில் எங்கே இருக்குன்னா, சிக்கல்லேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த கோவிலுக்கு போகும்போது பச்சை பயிறு, க்ரீன் கிராம் சுண்டல், அதை வந்து சுவாமிக்கு நைவேத்தியமாக படைச்சிட்டு அங்கே உள்ளவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கிறது இவங்களுடைய எல்லா பிரச்சனைகள்லேருந்துமே இவங்களை கொஞ்சம் வெளியில் வரும். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தால் கூட, வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருந்தால் கூட, பர்டிகுலர் கன்னி லக்னக்காரங்க சனி தசை நடக்கும்போது இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நல்ல நிவாரணம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ குணசீலம் அப்படிங்கிறது இந்த கன்னி லக்னத்துக்கு சனி தசைக்கான ஒரு கோவில். கன்னி லக்ன நேயர்கள் புதன் திசை நடக்கும் காலகட்டத்தில் அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் பலன் தரும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு தசை என்னன்னா புதன் தசை. ஏன்னா லக்னாதிபதி கேட்கவே வேண்டாம். செயிலர் ஆஃப் த போட்டை ஓட்டிகிட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கேப்டனே வந்து டீமை லீட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டீம் லீடர் லீட் பண்ணுறதை விட ஒரு கேப்டன் வந்து லீட் பண்ணும்போது அந்த டீம் இன்னும் நல்லா வேலை செய்யும். இதே தான் ஒரு லக்னாதிபதிங்கிறவர் வந்து நம்ம
நம்ம தான் லக்னாதிபதி, நம்மளுடைய மொத்த இயக்கமும் லக்னாதிபதியிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான். நாம யாரு, நம்ம பர்சனாலிட்டி என்ன, உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கோம், வெளியில் இருக்கோம் எப்படி இருக்கோம், ஹேர் எப்படி இருக்குது, நெயில்ஸ் எப்படி இருக்குது, நம்மளோட ஃபிசிக் என்ன, எல்லாத்தோட டிசைடிங் ஃபேக்டரும் லக்னாதிபதி தான். அவரே ரூலராக வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நானே என்னை இயக்குறேன் அப்படின்னா நான் எனக்கு பெரும்பாலும் நல்லது தான் செய்வேன். 95% நல்லாயிருக்கும். எக்ஸப்ஷனல் கேசஸ் உண்டு. கேந்திராதிபதிய தோஷத்தில் புதன் இருக்கக்கூடாது, புதன் தனிச்சு கேந்திரத்தில் இருக்கக்கூடாது, 1, 4, 7, 10 புதன் இருக்கக்கூடாது. அப்போவும் அவங்க நல்லா தான் இருப்பாங்க, இருக்கக்கூடாது ஆனாலும் நல்லா தான் இருப்பாங்க. எப்படி நல்லா இருப்பாங்கன்னா இன்னொருத்தரை சார்ந்து இருப்பாங்க. ஒன்று அப்பா சப்போர்ட் பண்ணி பையனை காப்பாற்றிடுவார், அல்லது அம்மா சப்போர்ட்டில் பையனையோ பொண்ணையோ காப்பாற்றிடுவாங்க, அல்லது ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வந்து காப்பாற்றிடுவாங்க, இல்லை ஒரு ஃப்ரெண்டு காப்பாற்றிட்டு இருப்பார், பிஸ்னஸில் இருப்பார், இவர் சும்மா ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருப்பார், ஆக்டிவ் பார்ட்னராக ஒருத்தர் வந்து இவரை காப்பாற்றி விட்டுருவார். இந்த மாதிரி வழியே இல்லாமல் பொழைச்சிப்பார். பட் அறிவு கொஞ்சம் வேலை செய்யாது. அறிவு இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் இவரை வந்து அந்த அறிவை இந்த புதன் யூஸ் பண்ண விட மாட்டார். இதே புதன் 2லேயோ இல்லை 11லேயோ அல்லது சுக்கிரனுடைய இன்னொரு வீடான ஈவன் 9ஆம் இடத்துலையோ இந்த புதன் இருக்கும்போது சூப்பராக இருக்கும். தன்னுடைய சொந்த முயற்சினாலே வெற்றி, அறிவை முதலீடாக போட்டு நிறைய பிஸ்னஸ் பண்ணி அதில் ஜெயிக்கிறது, 4 பேருக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, ஒரு அட்வைசராக இருக்கிறது, நிறைய பணம் சம்பாதிக்கிறது, அந்த பணத்தை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறது, 4 பேருக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை இந்த புதன் கொடுத்துருவார். இந்த புதனுக்கு வேண்டாத காம்பினேஷன் ஒன்று இருக்குதுன்னா, கேந்திராதிபதி தோஷம் கூட ஓரளவுக்கு காப்பாற்றும். பட் ஆகாத காம்பினேஷன் ஒன்று இருக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 6ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்துருக்கிறது தப்பு, 8ஆம் வீட்டில் புதன் இருக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா அது செவ்வாயோட வீடு. ஜாதகர் தன்னுடைய செயல்களாலே கெட ஆரம்பிப்பார். அப்போ இந்த 8ஆம் வீட்லேயோ 6ஆம் வீட்லேயோ இல்லை பாவ கிரகங்களோட புதன் சேர்ந்து கன்னி லக்னமாக இருந்தும் தசை நடந்தால் இவங்க அடிக்கடி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். தன்னை பற்றியே தான் ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கணும். நல்லவங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் இவங்களை காப்பாற்றும். கன்னி லக்ன நேயர்கள் புதன் திசை நடக்கும் காலகட்டத்தில் எந்த கோயில் வழிபாடு பண்ணுவது நல்லா தான் இருக்கும்? கன்னி லக்னக்காரங்களுக்கு இந்த புதன் திசை அப்படிங்கிறது ரொம்பவே டாப் நாட்சாக நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இந்த புதன் திசை நடக்கும்போது கன்னி லக்னக்காரங்க போக வேண்டிய ஒரு முக்கியமான கோவில் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லோகநாத பெருமாள் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சிக்கல் சிங்காரவேலனார் கோவில் எல்லாருக்கும் ரொம்ப தெரியும், ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். இந்த டெம்பிளில் இருந்து சரியாக 2 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் இந்த லோகநாத பெருமாள் கோவில். பொதுவாகவே கல்விக்கும் அறிவுக்கும் பிரசித்தி பெற்ற கோவில் இது. கல்விக்காரகன் அறிவுக்கும் காரகமான கிரகமான புதனுடைய திசையில் இந்த கன்னி லக்னக்காரங்க இந்த பர்டிகுலர் டெம்பிளில் போய் ஒரு பச்சை கலர் வஸ்திரம் வாங்கி சுவாமிக்கு கொடுத்துட்டு இவரை வழிபட்டுட்டு வர்றது அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். புதன் தசை நடக்கக்கூடிய மொத்த வருஷமே வருடத்துக்கு ஒரு முறை இந்த கோவிலுக்கு இவங்க போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். கன்னி லக்னத்து நேயர்கள் கேது திசை நடக்கும்போது அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் பலன் தருவார் அப்படிங்கிறத சொல்லுங்க. கன்னி லக்னத்துக்கு கேதுங்கிறவர் நியூட்ரல் பிளானட் தான், ஷேடோ பிளானட், நிழல் கிரகம், சுயம் கிடையாது, இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி. ராகுவை போல தான் கேதுவுமே. ஆனால் ராகு என்னன்னா ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸான பிளானட், எடுத்த அடிச்சாங்க கவுத்தங்கிற பிளானட் ராகு. கேது வந்து நின்று நிதானமாக அடிப்பார். இதுதான் இவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நிதானம் அப்படிங்கிறது கேது தசை நடக்கும்போது கன்னி லக்னத்துக்கு ரொம்ப 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 அவசியம். இவங்களுக்கு என்னதான் அறிவு இருந்தாலும் அறிவை கொஞ்சம் மழுங்க செய்யக்கூடியவர் கேது. அறிவை யூஸ் பண்ண விடாமல் ஞானத்துக்கான தேடலில் விடுவார். ஸோ எது நம்ம கண்ணுக்கு புலப்படாதோ அதை பற்றி ரீசர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்ஃபேக்ட் ஆஸ்ட்ராலஜியை பற்றி நிறைய ரீசர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே கன்னி லக்னம் வந்து புதனுடைய லக்னம். ஆஸ்ட்ராலஜர்ஸ் வந்து நிறைய பேர் கன்னி லக்னத்திலையும் மிதுன லக்னத்திலையும் உள்ளவங்க இருப்பாங்க. இந்த கேது தசை நடக்கும்போது ஆன்மீகம்னா என்ன, ஜோதிடம்னா என்ன, சித்தர்கள்னா யார், சித்துனா என்ன, நிறைய விஷயங்கள் மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு மேஜிக் மாதிரி நடக்குது, அது என்ன, இதில் தான் புத்தி நிறைய போகும். ஸ்பிரிச்சுவலில் நிறைய எங்கேஜ் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் உங்களை வந்து கெடுக்க போகிறதில்ல, பட் உங்களோட ட்ரைட்டை மாற்றும். நீங்கள் ஒரு குறிக்கோளில் போயிட்டுருக்கீங்கன்னா அது ஒரு டைரக்ஷன்ஸ்க்கு உங்களை திருப்பி கொண்டு போகும். இந்த ஒரு விஷயம் தான் கேதுவில் நடக்கும். கேது இருக்கக்கூடாத இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னத்தில் இல்லாமல் இருக்கிறது நல்லது. இருக்கிறதையும் எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு கேது தசை முடிஞ்சுட்டு அடுத்து சுக்கிரன் வரும்போது தேவைன்னு உட்காந்துட்டு இருக்க வச்சிரும். ஏன்னா அடுத்து வரக்கூடியது சுக்கிரன். அதை அனுசரித்து கேதுவில் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கன்னி லக்ன நேயர்கள் கேது திசை நடக்கும் காலகட்டத்தில் அவங்க எந்த கோயில் வழிபாடு பண்ணுவது அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும்? கன்னி லக்னக்காரங்க இந்த பர்டிகுலர் கேது தசை நடக்கும்போது ராகு தசைக்கு சொன்ன அதே டெம்பிள் தான் சேஷாபுரீஸ்வரர் கோவில், திருப்பாம்பரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ இந்த திருப்பாம்பரம் அப்படிங்கிறது திருச்சி கும்பகோணம் பெல்ட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு டெம்பிள். இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே யாரோ ஒரு ஏழை பெண்மணிக்கு, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கருப்பு உளுந்து வாங்கி இவங்க கையால் தானம் பண்ணுறது நல்லது. இது இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த ஒரு வாரத்துக்குள்ளே பண்ணும்போது நிறைய நல்ல பலன்கள் அப்படிங்கிறது இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு கேது திசையில் நடக்கும். கன்னி லக்ன நேயர்கள் சுக்கிரன் திசை நடக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் பலன் தருவார்? அதிர்ஷ்டகரமான ஒரு திசை கன்னி லக்னத்துக்கு என்னது? சுக்கிர திசை. ஈவன் புதனை விட நல்லது செய்கிறவர் யாருன்னா சுக்கிரன்.
2 ஆதிபத்தியமே பாசிட்டிவான ஒரு ஆதிபத்தியம். 2ஆம் அதிபதியாகவும் சுக்கிரன் நல்லவர், 9ஆம் அதிபதியாகவும் சுக்கிரன் நல்லவர். ஆனால் ஒரே ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் என்னென்னா 9ல் சுக்கிரன் இருக்கும்போது 2க்கு 8ல் மறைவார். அப்போ லேட் மேரேஜ் நடக்கும். ஆனால் மேரேஜ் லைஃப் சூப்பராக இருக்கும். என்னதான் இருந்தாலும் சுக்கிரன் நல்லவர். பாக்யஸ்தானத்துக்கு அதிபதி பாக்யஸ்தானத்திலே இருக்கும் பட்சத்தில் வயசுக்கு தேவையான விஷயங்கள் வயசுக்கு தேவையான நேரங்களில் நடந்துடும். திருமணம், குழந்தை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டாக நடந்துடும். அதில் எந்த ஒரு பாதிப்பையுமே இந்த சுக்கிரன் கொடுக்க மாட்டார். பணம் எங்கே இருந்தாவது வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சுக்கிர திசையிலையும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. என்ன காம்பினேஷன்? சுக்கிரன் லக்னத்திலே இருக்கும்போது வாழ்க்கையில் ஒரு பகுதியில் கஷ்டப்பட வச்சு இன்னொரு பகுதியில் ஜெயிக்க வைப்பார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் சுக்கிர திசையில் கஷ்டம் இருக்கும், ஸ்டபன்னஸ் இருக்கும், நிறைய அப்டேக்கிள்ஸ் இருக்கும், கையில் பணம் வந்தால் தங்காது. பட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் சுக்கிர திசை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறதுங்கிறது ஒரு வகையில் பாசிட்டிவ், ஒரு ஹாஃபை கொஞ்சம் கெடுக்க தான் செய்யும். அதே மாதிரி சுக்கிரனாகப்பட்டவர் கடக சிம்மத்தில் இருக்கக்கூடாது. 11, 12 இருக்கிறது அந்தளவுக்கு நல்ல விஷயம் கிடையாது. 11ல் இருக்கும்போது கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, தேவையில்லாத அஃபேர்ஸை கூட சில கன்னி லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் கொடுத்துருவார். மித்த காம்பினேஷன் சுக்கிரனுக்கு ஃபேவரபிள் தான். இன்ஃபேக்ட் உச்சமாக இருந்து லக்னத்தை பார்க்கும்போதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கோடீஸ்வர யோகம் உள்ள ஜாதகமாக அந்த ஜாதகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். கன்னி லக்ன நேயர்கள் சுக்கிர திசை நடக்கும் காலகட்டத்தில் எந்த கோயில் வழிபாடு பண்ணுவது அவங்களுக்கு பெட்டராக இருக்கும்? கன்னி லக்னக்காரங்களுக்கு இந்த சுக்கிர தசை நடக்கும்போது அவங்க போக வேண்டிய ஒரு கோவில் கள்ளழகர் கோவில் மதுரையில் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிளும் கூட. இந்த டெம்பிளுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது அப்படிங்கிறது நல்லது. கள்ளழகருக்கு முன்னாடி கருப்பசுவாமி இருப்பார். அவரையும் கும்பிட்டுட்டு இந்த கள்ளழகரையும் கும்பிட்டுட்டு வர்றதுங்கிறது இந்த சுக்கிர தசை நடக்கக்கூடிய 20 வருஷமுமே நிறைய நல்ல பலன்களை பெற்றுத்தரும். இருக்கிற தசைகள்லேயே பெரிய தசை சுக்கிர தசை தான், 20 வருஷம். அதே மாதிரி இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுமே என்ன மாதிரியான மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா, திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது விலகிரும். இந்த கோவிலுக்கு போகும்போது திருமணம் ஆகிருச்சு அப்படின்னா கணவனும் மனைவியுமா 2 பேரும் யாருக்கு சுக்கிரதசை நடந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய லைஃப் பார்ட்னரோட போயிட்டு வர்றது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். ஒருவேளை கல்யாணம் ஆகலைன்னா தன்னுடைய அப்பா அம்மாவோடையோ இல்லை உடன்பரப்புகள் யாரோடையோ போயிட்டு வர்றது நல்லது. ஏன்னா குடும்பஸ்தானாதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால குடும்ப சமேதமாக போய் இந்த கள்ளழகரை வழிபடுறது நல்ல பலன்களை பெற்றுத்தரும். ஓகே, நம்ம கன்னி லக்னம் பற்றியும் அதில் நடக்கக்கூடிய 9 திசைகள் பற்றியும் அதற்கான பிரத்யேகோள் பற்றியும் ரொம்ப விலாவரியாக பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம நேரில் இதோட பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்குமே. ரொம்ப நன்றி. நன்றி சார்.